நல்லா இருக்கீங்களா? ஆன் பண்ணிட்டியா? எப்பயோ பண்ணியாச்சு, சீக்கிரம் பேசு. நீங்க ஒன்றும் பேசவே இல்லை. இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். செமையாக இருக்குது. வேப்பம்பட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு நாங்கள் அங்கே வந்து நெம்பிளிச்சேரியிலேருந்து ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ நான் இல்லை வீடியோவில் ரோஸ் கலர் எப்படி தெரியுமா இருக்குது? நாட்டு முட்டை கோழியோட கரு இருக்கும் பார்த்தியா? அப்படியா? நாட்டு முட்டை. இப்போ பேசு. லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றியா நீ? இதுதே மறந்துட்டு. ஆமாம், கேரட் அல்வா நல்ல மாதிரி இருக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஆன் பண்ணிட்டியா? எப்பயோ பண்ணியாச்சு, சீக்கிரம் பேசு. சொல்லவே இல்லை. இப்போ எங்கே கிளம்புறோம்? எங்கே கிளம்புறோம் இப்போ? நீங்களே சொல்லுங்க. சொல்லு, நீ சொல்லு. எல்லாத்துக்கும் என்னையே பேசக்கூடாது. இவங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் என்னையே பேச விடுவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி ஃபேமிலிக்கு தேவையான பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். பீஸ்ஃபுல் மீன்ஸ்னால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அமைதியாக இருக்கணும். ஏதாவது பிளேஸ் இருக்குமா? அதாவது ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கம்மா. நெம்பிளிச்சேரியில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் இங்கே எதுவுமே பசங்களுக்கு மோஸ்ட்லி விளையாடுறதுக்கு பிளேஸ் சுத்தமாக இல்லை. அதேமாரி இங்கே நம்மளும் ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு வேலைக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மாதிரி பிளேஸு புதுசாக இது யாரும் போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நம்மளும் அதை ட்ரை பண்ணுவோமே, புதுசாக கண்டென்ட் எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோமே. எந்த மாதிரி பிளேஸ்லலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா பேசலாம், பசங்க கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க. அந்த மாதிரி இடம்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுமாரி போடுறோம். எங்கே இருக்குன்னா ஒன்றும் இல்லை, வேப்பம்பட்டு இருக்குது பார்த்தீங்களா? வேப்பம்பட்டுக்கு கொஞ்சம் தாண்டிங்கன்னா ரெட்டைக்குளம்னு ஒன்று வரும். அங்கே எல்லாருக்கும் ரெட்டைக்குளம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. ரெட்டைக்குளம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. ரிலாக்ஸாக இருக்கணும், உங்கள் ஃபேமிலியோட ரிலாக்ஸாக பசங்களை கூட்டிகிட்டு போய் ஜாலியாக இருக்க மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்து உங்களுக்காக இனிமேட்டுக்கு கொடுப்போம். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னா, வேப்பம்பட்டு தாண்டி பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. வேப்பம்பட்டு தாண்டி உள்ள ரெட்டைக்குளம்னு ஒன்று இருக்கும். ரெட்டைக்குளமுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா காட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சன்செட் மறைகிற டைமுக்கு வந்திருக்கோம். சன்செட்லாம் மறையுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இது பாருங்கள். இந்த பிளேஸே சூப்பராக இருக்குது. இங்கேயும் உட்காரலாம். எங்கே பாம்பு வந்தால் மட்டும் எந்திரணும். இதற்கே சிவன் கோயில் இருக்கு. நிறைய இருக்கும் பாருங்க. பொரி போட்டிருக்காங்க மீன் சாப்பிட்றதுக்கு. பார்த்தோன்னு சின்ன வயசில் ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போனாங்க. உங்களுக்கு மீன் பிடிக்க தெரியுமா? உங்களுக்கு பெரிய பெரிய மீன்லாம் இருக்குப்பா. தெரியாதுல்ல உங்களுக்கு? அதெல்லாம் பேசக்கூடாது யூடியூப்ல. செம்மையாக இல்லை வியூ.
தூண்டில் எடுத்து வந்தால் ஒரு 10 மீன் பிடிச்சிட்டு போயிருக்கலாம். ஐயோ ஓசியில் பிடிச்சாங்கன்னா யாராவது குத்தகை எடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் வீட்டாண்டெல்லாம் ஏரியெல்லாம் இருக்குமா. சாரி, பீச்சில் தான் நாங்கள் நீச்சலே கற்றுக்கினது. அதனால மெரினா பீச்சு போயிட்டு நாங்கள் நீச்சல் கற்றுன்னு போவாங்களாம். ஆமாம். பீச்சுக்கு போய் நீச்சல் கற்றுக்கலாம். ஏன் வீட்டில் குட்டைலாம் இல்லையா? குட்டையெல்லாம் நாங்கள் குட்டையெல்லாம் போக மாட்டோம். குட்டையெல்லாம் மாடுக்கு தான் போவோம். ஆற்று ஆறு சொல்லுவாங்க, ஆறு ஏரி அந்தெல்லாம் குளம் அதெல்லாம் போக மாட்டீங்க? அதெல்லாம் குளிச்சதில்லை. ஏரியிலடா இது ஊர் சைடில் போனோன்னா என்ன நத்தை எடுக்கிறியா? எவ்வளோ பெரிய குட்டி நத்தை, எவ்வளோ பெரிய நத்தை இல்லை? எவ்வளோ பெரிய நத்தையாக இருக்குல்ல? சின்னதாக இருக்கு. காட்டு ஏரி இந்த தண்ணியில் இருந்தது. தண்ணி எப்படி இருக்கும் தெரியல, கையை உள்ளே விட்டுட்டேன். செத்துருச்சு அது, உயிரோடவே இல்லை நத்தை. ஐயே உள்ளே இருக்கு. இல்லை நத்தை செத்துருச்சு அது. இல்லை ஆமாம் செத்துருச்சு, வேணா உடச்சி பாரு. ஐயோ பாவம், அதுக்குள்ளே இருக்கும். இல்லை செத்துச்சு இந்த நத்தை. சார் மீனுங்கெல்லாம் துள்ளி துள்ளி குதிக்குதுங்க பாரு. செமையாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக. நீங்க ஒன்றும் பேசவே இல்லை. சரி, இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். செமையாக இருக்குது. வேப்பம்பட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு நாங்கள் அங்கே வந்து நெம்பிளிச்சேரியிலேருந்து இங்கே வரோம்னா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்தோம், அதோட இப்போ தான் வரோம். நம்ம கோயிலுக்கு வந்தோம்ல. ஆமாம், கோயிலுக்கு வரும்போது இந்த பிளேஸை பார்த்தோம். சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த சன்செட் எல்லாம் ஆகும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுதான் சீக்கிரம் வர்றதுங்க, டைம் ஆனதுனால. இங்கே தான் வீடு வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேப்பம்பட்டி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த சரௌண்டிங்லாம் ஃபுல்லாக வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட் தான். ஒரு 20 40 லேக்ஸ்க்குள்ளே தான். 1 BHKலாம் 20 லேக்ஸ்லேருந்து 24 கிட்ட வரைக்கும். அப்படியே நம்ம பேசினே இருக்கோம். 2 BHKலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு 25லேருந்து 30க்குள்ளே இங்கே வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க இப்போலாம். ஸோ ரொம்ப டிராஃபிக் பொல்யூஷன் எதுவுமே இருக்காதுங்களாம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போது. நல்லா அந்த மார்னிங் ஈவினிங் டைம் தான். அது ஈவினிங் டைமில் அந்த காற்று வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி பொல்யூஷன்லாம் இப்போ அந்த மாதிரிலாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது பிளேசஸ். என்ன வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அந்த பிளேஸு? ஆமாம், இங்கே நம்ம வீடுலாம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு எதிர்க்கவே குளமா இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு எதிரே குளமாக இருந்தால் அது மாதிரிலாம் இருக்க முடியாது. இல்லை கொஞ்சம் தான். அங்கெல்லாம் வீடு இருக்குது, அங்கெல்லாம் வீடு எதிரில் இல்லை, ரோடு தாண்டி தானே இருக்குது. அந்த மாதிரி ஒரு மார்னிங்கு எழுந்து வரும்போது ஒரு நல்ல தண்ணி, இது அந்த சவுண்டு அதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி சூப்பர் வைப்பாக இருக்கும். ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அதுவும் கோயில்கிட்ட இருக்கும்போதுலாம் இன்னும் பாசிட்டிவாக இருக்கும். ஆமாம், இன்னும் கோயில்கிட்ட இருக்குது. வர காற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஹைலைட்டு. சரியான காற்று அடிக்குது. ஒரு ஈவினிங் இன்னும் போக போக சூப்பராக காற்று வரும். தண்ணியெலாம் சூப்பர், அதாவது ஃபிஷ் எல்லாம் சூப்பராக. ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது. எல்லாம் நான் இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சொல்லுவேன். ரொம்ப லாங்காக கூட்டிகிட்டு வந்து விளையாடலாம். பசங்க கூட்டிட்டு வந்து இங்கே நல்லா நீச்சல் பசங்களோட பசங்க விளையாடலாம். ஒரு பாப்பா கூட்டிட்டு வந்துட்டு விளையாடலாம் தெரியல. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து தண்ணின்றதுனால குளம்ன்றதுனால எதுவும் போடல, வெறும் அப்படியே ஓப்பனாக தான் விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் தான் பார்த்து கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக குழந்தைங்களை பத்திரமா வச்சுக்கணும். குளத்து இந்த சைடில் குளத்துக்கிட்டலாம் விடாதீங்க, வெளியிலேயே மட்டும் விளையாடிட்டு கூட்டிகிட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து விசிட் பண்ணுங்க. ஃபிஷ்ஷுங்க மீனுங்க பார்த்தியா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க மீனுங்க தண்ணி குடிக்குது பாருங்க. ஆன் பண்ணிட்டேன், போயிட்டுருக்கு. ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவில் ரோஸ் கலர் எப்படி தெரியுமா இருக்குது? நாட்டு முட்டை கோழியோட கரு இருக்கும் பார்த்தியா? அப்படியா? நாட்டு முட்டை கோழி கருவு உடச்சோன்னு நினச்சிக்கோ, ஃப்ரிட்ஜில் வச்சு உடச்சோன்னா அந்த கலர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அப்படியே 8 ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம்.
சரிம்மா அப்படியே எடுத்துக்குமா, ஆம்லேட் போட்டுக்கலாம். வீட்டுக்கு போயிட்டேன் நம்ம எடுத்தோன்னா அது நம்மள ஆம்லேட் போட்டுரும். சரிம்மா சரிம்மா சரிம்மா. சூரியனே ஆம்லேட் போட சொல்கிறேன். சூப்பராக இருக்குல்ல, கோயில் பக்கத்துலேயே எவ்வளோ ஸ்பேஸாக இருக்குது பாருல. கோயில் பக்கத்தில் இருக்குன்னா அப்படியே கூட்டு வந்து விளையாடுங்க, போங்க போங்க. இதுதான் விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். போங்க போங்க விளையாடுங்க, போங்க போங்க. என்ன கொஞ்சம் உட்காரத்துக்கு டெவலப்மெண்ட் ஆகிடும், கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு, சிட்டிங் பண்ணுறதுக்கு பிளேஸ் நல்லா தான் இருக்குது. உட்காரத்துக்கு மட்டும்தான் இது இல்லை, சீட்ஸ் இல்லை. சீட்லாம் உட்காந்துக்கலாம், நல்லா இருக்கு. புல்லுலாம் உட்காந்துக்கலாம், புல்லுலாம் உட்காந்து இது பண்ணலாம். எங்க கிடைக்குதோ அவங்க உட்கார வேண்டியதுதான். சூப்பராக இருக்கு பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. எங்க வீட்டு எதுவுமே நாங்க இடம் வாங்கியிருக்கோம், அந்த மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. சாமி கோயில், சாமி கும்பிட்டுட்டு போயிடலாமா? நோ நோ, நான்வெஜ் சாப்பிடல, போகக்கூடாது. ஆமாம் ஆமாம், சாரி சாரி, நான்வெஜ் சாப்பிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கு. இங்க போய் பூசணிங்க எங்க வந்தாலும் பூசணிக்காய் தேட போயிடு. அந்த இதுவும் தான் பாப்பா, அந்த பேங்க் தான் பாப்பா. பூசணிக்காய் செம்மையா தொங்கும், பார்க்கும் போதெல்லாம் எடுக்கணும். இந்த வில்லேஜ் அங்க எங்க வீட்டாண்ட திருவெச்சூர்ல வடிவடி அம்மன் கோயில் இருக்குல்ல, அதுவும் இந்த மாதிரி இதை விட சூப்பராக இருக்கு வில்லேஜ். இந்த வில்லேஜ் பெருமாள் பட்டு வில்லேஜ் இதுக்கு பேர். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரியும்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட், ஏன்னா எல்லா கண்டென்ட்டும் எல்லாருமே போட்டாங்க. அதனால என்ன பண்ணுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இப்போது இந்த லொக்கேஷன்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஏன்னா எங்களை நம்பி இருக்கிற ஒரு 20 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கொஞ்சம் சொல்லக்கூடாது, கமெண்ட் பண்ணாங்க. இப்போ கமெண்ட்டில் இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கெங்கே பிளேசஸ் இந்த மாதிரி நிறைய நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அங்கே போய்ட்டு விசிட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சைட் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நாங்கள் லொக்கேஷன் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஓடி எவ்வளோ உழைச்சாலும் மைண்ட் கொஞ்சம் ரொம்ப நாள் வீட்லேயே இருந்தோம். நீங்கள் இந்த மாதிரி வைஃபை கூட்டிகிட்டு வெளியில் வந்தீங்கன்னா அவங்களுக்கு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அவங்களுக்கு தான் ஒரு பெரிய இதுவே, அதனால தான் சொல்கிறேன். இதனால் வீட்டில் வந்து நிறைய சண்டையெல்லாம் ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வராது. கொஞ்சம் அப்பப்போ ஒய்ஃபையும் கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரிலாம் சுற்றி காட்டுங்க. ஸோ அந்த ஒய்ஃபை வந்து நம்ம எவ்வளோக்கு நல்லா பார்த்துக்கிறோமோ அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் நம்ம 2 ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் சந்தோஷமாக இருப்பாங்க, எந்த சண்டே இல்லாமல். என்னப்பா ஆர்டர் பண்ண நீ? கோவா அல்வா, கேரட் அல்வா. கேரட் அல்வா, அப்புறம் கேரட் அல்வா, அப்புறம் ஸ்வீட்டா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. நான் வந்து ஒரே ஒரு ரெட் வெல்வெட் கேக் மட்டும். சூப்பராக இருக்கு. ஆனால் இங்கே வந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்ததுன்னா இந்த பேக்கரியில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதான் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பேக்கரியில் ட்ரை பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், சூப்பராக இருக்குது. தெரியல, வெளியில் இருக்கும். இட்ஸ் குட். அப்படியே அந்த இதுவெல்லாம் பார்த்து இப்போ பேசு. லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றியா நீ? இதுதே மறந்துட்டு. ஆமாம், கேரட் அல்வா நல்ல மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. ஒட்டபிள் ஒரு 50 கிராம் தான் கேட்டோம். ஆமாம், 50 கிராமுக்கு இது சூப்பராக 20 ருபீஸ். 50 கிராமுக்கு 20 ருபீஸ் தான். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். உண்மையாகவே ட்ரை பண்ணலாம். அந்த விசிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். மற்ற கடைலாம் எப்படி தெரியாது, நாங்களே ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இல்லை வெளியிலலாம் நிறைய காஸ்ட் இருக்குது. செம்மையாக இருக்குது. ரேட் 50 கிராமே 50 ரூபாய் வைப்பாங்க. இதுவெல்லாம்
சென்னை சைடு எல்லாமே ஒரு வாட்டி சாப்பிட்டோமே, அங்கேயுமே ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கும், டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அங்கே உங்கள் வீட்டாண்டெலாம் கம்மி தான் இல்லை? இருந்துச்சு அப்போ இருந்துச்சு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போ இவ்வளோ ரேட் இருக்குன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். லவ் யூ ஆல். லவ் யூ ஆல்.